ஓம் சக்தி. ஏழையின் கண்ணீர். புதிதாக எனக்கு கோயில் கட்ட வேண்டாம். இருக்கிற கோயில்களை ஒழுங்காக பாதுகாத்தால் அதுவே போதுமானது. இன்றைய உலகில் செய்ய வேண்டிய பணி என்ன தெரியுமா? என் மக்கள் கோடிக்கணக்கானவர்கள் ஒருவேளை சோற்றுக்கும் வழியின்றி உடுக்க உடையின்றி வாடுகின்றனர். அவர்கள் துயர் தீர்த்தல் வேண்டும். இக்கோயிலுக்கு வரும் அன்பர்கள் சிலராவது இதனை செய்ய முன்வர வேண்டும். ஏழ்மைக்கு காரணம் நல்வினை செய்கிறவர்கள் சிலராகத்தான் இருக்கிறார்கள். பெரும்பாலோர் அப்படி வாழ்வதில்லை. உலகத்தில் ஏழ்மையும் பசியும் மிகுந்திருப்பதற்கு அதுவே காரணம். ஏழை பணக்காரன் உறவு. ஒரு குடும்பம் இருந்தால் அந்த குடும்பத்தில் உள்ள சிறுவர்கள் வேலைக்கு சென்று சம்பாதிக்க முடியாது. வயதான பெரியவர்கள் தான் சம்பாதித்து காப்பாற்ற வேண்டும். அதுபோல சமுதாயத்தில் உள்ள நலிந்த பிரிவினரை வசதி படைத்தவர்கள் தான் போற்றி காப்பாற்ற வேண்டும். இந்த வசதியும் வாய்ப்பும் என் அருளால் கிடைத்தது என கருதி ஏழைகளுக்கு உதவ வேண்டும். அதை விட்டு பணம் உள்ளது என்ற அகங்காரத்தால் ஏழைகளை துன்புறுத்தினால் அவன் அகங்காரத்தை வளரவிட்டே அழிக்கிறேன். ஏழைக்கு தர்மம் செய். ஒரு ஏழைக்கு தர்மம் செய்தால் 10 பேருக்கு செய்த பலன் உண்டு. நாடு அமைதி பெற, நிம்மதி கிடைக்க, சொத்து பணம் சேர தர்மம் செய்ய வேண்டும். ஏழை பக்தர்களுக்கு ஆலய திருப்பணிகளுக்கு அள்ளி கொடுக்க யார் யாரோ காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏழை பக்தன் ஒவ்வொருவனுக்கும் இதில் பங்கு இருக்க வேண்டும். உன்னுடைய உழைப்பும் திருப்பணியில் இருக்க வேண்டும். கிடைக்கிற வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே. பாமர மக்கள் தான் பராசக்தி மக்கள். அவர்களே அன்பு மக்கள். பெற்ற தாய் தந்தையரை பிள்ளைகள் மதிப்பதில்லை. ஆனால் மற்ற தாய் தந்தையரை மதிப்பார்கள். பெற்றதை நினைத்து பார்த்தால் பிரச்சனை இல்லை. மற்றவர்களால் புயல். சமுதாயத்தில் 9 பேர் தீயவர்கள், ஒருவன் நல்லவன். அந்த ஒருவனால் மழை பெய்கிறது. மற்றவர்களால் புயல் அடிக்கின்றது, அழிவு வருகிறது. சின்னஞ்சிறிய விதை, சின்னஞ்சிறிய தருமம். ஒரு சின்னஞ்சிறு விதை செடியாகி மரமாகி பூக்கிறது, காய்க்கிறது, பழம் கொடுக்கிறது. அதுபோல நீ செய்யும் 1 பைசா தருமம் மரம் போல வளரும் தன்மை உடையது. அந்த தருமத்திற்கு எந்த காலத்திற்கும் அழிவு இல்லை. அதர்மத்தால் சேரும் பணம் மரம் ஆகாது, அதற்கு அழிவு உண்டு. கள்ளப்பிள்ளையும் என் பிள்ளைதான். ஒரு தாய்க்கு 10 பிள்ளை. அவற்றுள் ஒன்று கள்ளப்பிள்ளை. அவன் தாயின் தாலியையும் திருடுவான், தாயின் ஆபரணங்களையும் திருடுவான். அவனையும் அவனை பெற்ற தாயையும் படைத்தவளாக நான் இருக்கிறேன். எல்லோர்க்கும் எல்லாம் என்பது முடியாது. எல்லோர்க்கும் எல்லாவற்றையும் அள்ளி கொடுத்துவிட முடியாதடா மகனே. அவனவன் பாவ புண்ணிய கணக்கென்று ஒன்று உண்டடா மகனே. அந்த பாவ புண்ணியத்திற்கு தக்கபடிதான் அளந்து கொடுக்க வேண்டியிருக்கிறதடா மகனே. பாவமும் புண்ணியமும். ஒருவன் 9 பாவங்கள் செய்து 1 புண்ணியம் செய்திருந்தால் அந்த 1 புண்ணியத்தை வைத்து அவனுக்கு சில நன்மைகளை செய்கிறேன். அவன் செய்த 9 பாவங்களையே எண்ணுவது மனித நிலை. அவன் செய்த 1 புண்ணியத்தை எண்ணுவது தெய்வநிலை மகனே. வெளித்தோற்றத்தை வைத்து எடை போடக்கூடாது. வெளித்தோற்றத்தை வைத்து ஆன்மீகத்தில் ஒருவனை எடை போட முடியாது. ஒருவனது உள் மனத்தை வைத்துதான் எடை போட முடியும். எடை போட வேண்டும். மாம்பழம் வெளியே பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருக்கிறது. ஆனால் உள்ளே வண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வெளி தோற்றத்திற்கு பக்தன் போலவும் ஆன்மீகவாதி போலவும் தோன்றலாம். ஆனால் உள்ளே அழுக்கு இருக்கிறது. பூ பூத்து காய் காய்த்து கரு உருவாகும் போதே வண்டும் அதில் முட்டையிட ஆரம்பித்து விடுகிறது. இயற்கையின் ஆற்றல் அந்த புழுவின் வளர்ச்சிக்கு
ஏதுவாக அமைகிறது. அதுபோல ஒருவர் வெளி தோற்றத்தை வைத்து ஆன்மீகத்தில் எடை போடக்கூடாது. உள் தோற்றத்தை வைத்தே எடை போட வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.